வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் குறைஞ்ச முதலீட்டில் பண்ணக்கூடிய உணவு தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன தொழில் அப்படின்னா மசாலா பொடிகள் விற்பனை செய்கிறது. இந்த தொழில் வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, மசாலா பொடி தினசரி நம்ம வீட்டில் ஒரு அத்தியாவசியமான தேவையான பொருள் தான், கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா சீக்கிரமாக சமையல் பண்ணிவிட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு இந்த மசால் பொடிகள் ஒரு வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். அதேமாதிரி கடைகளில் ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பொடிகள் எல்லாமே வாடிக்கையாளர் விருப்பத்தை முழுசாக பூர்த்தி செஞ்சுருக்கா, இல்லை எல்லாருக்குமே பிடிச்சி தான் வாங்கி யூஸ் பண்ணுறாங்களா, அது எல்லாமே ஒரு கேள்வி தான். நிறைய பேருக்கு சரி வீட்டிலேயே நம்ம அரைச்சி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய விருப்பம் இருக்கும். ஆனால் அரைக்க யாருக்கும் நேரம் கிடையாது. அதேமாதிரி உடனடியாக எல்லாமே டக்குன்னு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில், இப்போ சாம்பார் வேணும் அப்படின்னா டக்குன்னு கடைக்கு போய் சாம்பார் பொடியை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்க மக்கள். அதே மாதிரி ஆன்லைன் விற்பனைகள் இப்போ வந்துருச்சு. சாப்பாடு கூட ஆர்டர் பண்ணி வீட்டு வாசலுக்கு டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. பிடிச்ச ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி வீட்டிலே வச்சு சாப்பிட்ற கண்டிஷன் வந்துச்சு. அதனால் ஆன்லைனில் கூட இந்த தொழிலை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆன்லைனில் ஆர்டர் எடுத்து நேரடியாக அவங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா தொழில் ஐடியா நிறைய பொடிகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நான் தினசரி வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 10 பொடி இந்த பக்கம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சாம்பார் பொடி, ரசப்பொடி, பிரியாணி பொடி, சிக்கன் பொடி, மட்டன் பொடி, புளிக்குழம்பு பொடி, மீன் குழம்பு பொடி, அப்புறம் சில்லி சிக்கன் பொடி, மீன் வறுவல், இட்லி பொடி, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொடி நம்ம தினசரி குடும்பத்தில் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி உடனடி சாதங்களுக்குரிய பொடிகளும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். தக்காளி சாதப்பொடி, லெமன் சாதப்பொடி, பூண்டு சாதப்பொடி, மல்லி சாதம், தேங்காய் சாதம், புதினா சாதப்பொடி, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, இந்த மாதிரி ஏதோ ஒரு பொடி. இதில் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய ரெடிமேட் பொடிகள் மக்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த தொழிலை தொடங்கிறதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாயிலேருந்து, இப்போ ஒரு குறைஞ்ச முதலீடாகவே இருக்கட்டுமே, ஒரு 1000 ரூபா முதலீடில் நம்ம ஆரம்பிக்கலாம். 1000 ரூபாய்க்கு பொருள் வாங்கி நம்ம அரைச்சி முதல்ல கொடுத்து அப்படியே கஸ்டமரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திகிட்டே போகலாம். இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே பண்ணலாம். ஸோ இதுக்குன்னு தனியாக பெரிய ஆஃபீஸ்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஆட்கள் முதல்ல நம்ம தனியாளாக கூட இதை ஆரம்பிக்கலாம். வீட்டில் இருக்க பெண்களுக்கு நல்ல ஒரு தொழில் தான் இது. அதேமாதிரி இயந்திரங்கள் இப்போ ஆரம்பத்தில் நம்ம ஃப்ளவர் மில்லு, இந்த மசாலா பொடி அரவை மில்லில் கொடுத்து அரைச்சி நம்ம ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்து வீட்டிலே நம்ம அரைக்கக்கூடிய மிஷின்கள் நிறைய கிடைக்கும். அது வாங்கி நம்ம அரைச்சி பொடிகளை சப்ளை பண்ணிக்கலாம். அதேமாதிரி விசிட்டிங் கார்டில் நம்ம தொழிலுக்குன்னு ஒரு நேமை போட்டு விசிட்டிங் கார்டு அடித்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நிறைய ஆள்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது இது நம்ம தொழில் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் சாம்பார் பொடி ரெசிபி உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். இது நான் பர்சனலாக பொடி தயாரித்து கஸ்டமர்கிட்ட கொடுத்து நல்லா இருக்குன்னு சொன்ன ஒரு பொடி தான் உங்களுக்காக நான் தந்திருக்கேன். இதில் ஒரு 9 பொருள் சாம்பார் பொடி தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 500 கிராமு, மிளகா வத்தல் வரமிளகா ஒரு 500 கிராமு, சீரகம் ஒரு 50 கிராமு, வெந்தயம் ஒரு 25 கிராம், துவரம்பருப்பு ஒரு 100 கிராம், கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம், உளுந்தம்பருப்பு ஒரு 100 கிராம், புழுங்கல் அரிசி ஒரு 25 கிராம், காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம். இந்த 9 பொருள் சேர்த்து நம்ம சாம்பார் பொடி தயாரிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புளிக்குழம்பு மசாலா. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 பொருள் தான். கொத்தமல்லி ஒரு 500 கிராம், மிளகா வத்தல் வரமிளகா ஒரு 500 கிராம், மிளகு ஒரு 50 கிராம், சீரகம் ஒரு 50 கிராம், துவரம்பருப்பு ஒரு 25 கிராம், புழுங்கல் அரிசி ஒரு 25 கிராம். ஸோ 2 புளிக்குழம்பு பொடிக்கு இந்த பொருட்கள் ஒரு 6 பொருள் தேவை. ஸோ எப்படி பொடி தயார் செய்தது? இப்போ கொடுத்துருக்க பொருளில் புழுங்கல் அரிசி மட்டும் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி தவிர மற்ற வரமிளகா, கொத்தமல்லி, மற்ற எல்லா பொருளையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டு, நீங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெயை விட்டு ஒரு பொன்னிறமாக வறுத்து கீழே ஒரு விரிப்பை விரித்து, தரையில் விரிப்பை விரித்து அதை ஆற வச்சு, ஆறுனதுக்கப்புறம் மசாலா அரவை மில்லில் கொண்டு போய் அரைச்சி, முதல்ல நீங்கள் சாம்பார் பொடி, புளிக்குழம்பு பொடி எந்த பொடி தயார் பண்ணாலும் சரி, முதல்ல நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, காரம் கூட குறைய இருக்குது. ஏன்னா ஒரு சில ஆள் காரம் அதிகமாக சேர்ப்பாங்க, ஒரு சில ஆள் குறைய சேர்ப்பாங்க. அதனால் வத்தல் மட்டும் கொஞ்சம் குறைச்சே போடுங்க. காரம் அதிகமாக தேவைப்படுறவங்கள்ட்ட சொல்லிடுங்க, கொஞ்சம் காரம் நீங்கள் மட்டும் தனியாக உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க அப்படின்ட்டு. முதல்ல நீங்கள் சாம்பாரோ இல்லை புளிக்குழம்போ வச்சு முதல்ல டேஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம்
வெளியில் பிஸ்னஸ்க்கு சேல்ஸுக்கு நீங்கள் தரலாம். இந்த தொழிலுக்கு வாடிக்கையாளர் யார்? ஒவ்வொரு வீடுமே உங்களுக்கு வாடிக்கையாளர் தான். கடைகள், மசாலா விற்கிற கடைகள், பலசரக்கு கடைகள், அப்புறம் உணவடிகள், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்டு, ரோட்டில் தள்ளுவண்டி கடைகள், இட்லி கடை, நிறைய மெஸ்ஸுகள், கல்லூரி காலேஜ் மெஸ்ஸு, ஹாஸ்பிட்டல் மெஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய தனியார் மெஸ்ஸுகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாடிக்கையாளர் தான். எல்லாருக்குமே மசாலா பொடி தேவை இருக்குது, பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நல்ல ஒரு தரமான பொருளை கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்கள் நிறைய கிடைக்கும். தரம் நல்லா இருக்கும்போது வாய்மொழி விளம்பரமே உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர்கள் கிடைக்கும். ஆன்லைன்லேயும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்கள் பிஸ்னஸ் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி நாங்கள் மசாலா பொடி நாங்களே சொந்தமாக திரித்து உங்களுக்கு தரமாக தந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விளம்பரம் கொடுங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஆரம்பிங்க உங்கள் தொழில் நேமில். அதில் உங்கள் நண்பர்கள், தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நாங்கள் மசாலா பொடி தாரோம், அரைச்சி தாரோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் பிஸ்னஸ் நேமில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு தயார் பண்ணி ஸோ அதில் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து இது மாதிரி நிறைய இடத்துகளில் ஆர்டர் பிடிக்கலாம். இந்த தொழிலில் உள்ள முக்கியமான சவால்கள் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து நல்ல தரமான பொருட்களை வாங்கி நம்ம மசாலா அரைச்சி கொடுத்து கஸ்டமர் ஓகே நல்லா திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்டர் தொடர்ந்து தந்துக்கிட்டு இருக்கும் போதும் நம்ம என்னென்னா தொடர்ந்து அதே தரத்தில் அதே டேஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கணும் தொடர்ந்து. அது ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரோட எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆகணும். ஒவ்வொருத்தரும் காரம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க. இது யாருக்குமே நான் சொன்னேன் அந்த ரெசிபி சொல்லும் போதே, காரம் கொஞ்சம் குறைச்சே யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி தரம் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அதனால் தரமான மூலப்பொருள் கொள்முதல் பண்ணுறது நம்ம பார்த்து வாங்கணும். வத்தல்னால் வத்தல் எங்கே மொத்தமாக கிடைக்கும், குறைஞ்ச விலையில் கிடைக்கும். அப்படி வாங்கும்போது வாடிக்கையாளருக்கு தரமாகவும் கொடுக்கலாம், கொஞ்சம் ரேட்டும் குறைச்சும் கொடுக்கலாம். அதுமாதிரி ஆரம்பத்தில் வீட்டில் அரைக்கிறதுக்கு இயந்திரம் வாங்கிறதுக்கு முதலீடு இருந்துச்சுன்னா ஓகே, வீட்டில் அரைச்சி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா அரவை மில்லில் கொடுத்து ஆரம்பத்தில் அரைச்சி வாங்கிக்கலாம். போக போக தொழில் டெவலப் ஆகும்போது தனியாக இதுக்குன்னு நம்ம இயந்திரம் வாங்கி தனியாக அரைச்சி கொடுக்கலாம். இது உணவு சம்மந்தப்பட்ட தொழில் அப்படிங்கிறனால FSSAI தொழில் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த நம்பரு வாங்கி வச்சுக்கிட்டாங்க, லைசன்ஸ் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம தொடர்ந்து தொழில் பண்ணலாம். அது பதிவு சான்றிதழ் வாங்குறதுக்கு ரொம்ப விலை குறைவு தான். FSSAI அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எங்கே இந்த பதிவு சான்று வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ஒருவேளை ஆன்லைனில் வந்து ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறது அந்த டைமிங்குள்ளே கொஞ்சம் டெலிவரி பண்ணணும். இதுதான் ஆன்லைன் ஆர்டரில் முக்கியமாக பண்ண வேண்டியது. அதே மாதிரி ஆட்கள் நிர்வாகம், தொழில் டெவலப் ஆகும்போது இல்லை டெலிவரி பண்ணுறதுக்கு ஆட்கள் லீவு அப்படின்னு அவங்கள்ட்ட நம்ம காரணம் சொல்ல முடியாது. சரியான நேரத்தில் டெலிவரி பண்ணுறதுக்காக ஆட்கள் பக்காவாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். அது மாதிரி விலை, இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொடிகள் பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கும் கிடைக்கி, 2 ரூபாய்க்கும் பாக்கெட் கிடைக்கி. ஸோ நீங்கள் தரமான பொருள் வாங்கி அரைச்சி கொடுக்கும் போது 2 ரூபாய்க்கு கொடுக்க முடியலையே அப்படின்னு யோசிக்காதீங்க. தரமாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கொடுத்து வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அதனால் தரத்தில் எந்த வித சாக்ரிஃபேக்ஷனும் பண்ணிடாதீங்க. அதாவது தரத்தில் எந்த ஒரு குறையும் வச்சிடக்கூடாது. விலை முன்ன பின்ன அதிகமாக இருந்தால் கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. அதனால் தரம் ரொம்ப முக்கியம். அதே போல் கொள்முதல் பண்ணும்போது கொஞ்சம் மொத்தமாக வாங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் விலை அவங்களுக்கு குறைச்சி கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மசால் பொடி தொழிலை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தொழில் வாய்ப்பை எதிர்பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சைபர் சுரேஷ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் இனி நிறைய பிஸ்னஸ் வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.